இன்றைய நாளிலும் மூன்றாவது நம்ம வாழ்வில் இருக்க வேண்டிய மேன்மை அல்லது எது மேன்மை என்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். நன்மை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ரைட், அழகான ஒரு சத்தியம். மூன்றாவது மேன்மை என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். அதாவது என்ன காரியத்தை மூன்றாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மேன்மை அல்லது எது மேன்மை என்று சொன்னால், இன்னைக்கு நிறைய நேரத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது மேன்மையா பாக்குறோம். எந்த பாடுகளும் என் வாழ்க்கையில வரலன்னா அதை மேன்மையா பார்க்கிறோம். ஆனா வேத வசனம் சொல்லுது, தேவ சித்தத்தின்படி பாடு அனுப்பி உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. அதுதான் மேன்மை. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் சொல்ல. ஏன் அது மேன்மை என்று சொல்லுகிறார்? அதே 1 பேதுரு 4:14 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். விளங்குதா? எதற்காக தேவ சித்தத்தின் பாடு அனுபவிக்கணும் தெரியுதா? பாடு அனுபவிக்கிறது ஏன் மேன்மைங்கிறது தெரியுதா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில மூன்றாவது பாடு ஏன் மேன்மைங்கிறது நமக்கு தெரியணும். ஏன் மேன்மை? நான் தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கும் போது அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம் மூலமா மகிமைப்படுகிறாராம், உயர்த்தப்படுகிறார். ஏன் அந்த உயர்த்து, ஏன் இந்த உயர்வு ஆண்டவருடைய காரியத்துல பார்க்கும்போது அதுல 3 காரியங்கள் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்ப நன்றாய் கவனிக்கணும். முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், மூன்றாவது ஒரு மேன்மை என்று சொன்னால் நன்மை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வருவது மாத்திரம் மேன்மை அல்ல, நான் நன்மை செய்வதனால் எனக்கு வருக வேண்டிய பாடுகளும் நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை. விளங்குதா விளங்கலையா? ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, தீமை செய்து பாடு அனுப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப்பதே மேன்மையா இருக்கு. அப்ப தேவ சித்தத்தின்படி நன்மை செய்யறதுனால உனக்கு பாடு வருகிறதா, போராட்டம் வருகிறதா? ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் தெளிவா சொல்கிறாரு, அது உனக்கு மேன்மை. நீ நல்லது செய்யறதுனால உனக்கு பிரச்சனை வருதா? நல்லது, இன்னைக்கு அது உனக்கு மேன்மை. ஏன்னா அது நிமித்தம் நீ நிந்திக்கப்பட்டாலும் உன் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுவார். விளங்குதா விளங்கலையா? அவங்க தூசிக்கல ஆண்டவருடைய காரணம். ஆனா இதைத்தான் ஆண்டவருடைய நாள்ல நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை என்று நினைக்கிறா கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவ சித்தத்தின்படி நன்மை செய்து பாடு அனுப்பும்போது அதுதான் மேன்மை. நான் பாவம் செஞ்சுட்டு அதனால நான் பாடு அனுபவிக்கிறேன்னா அது மேன்மை கிடையாது. விளங்குதா விளங்கலையா? நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதினால, அதனாலது நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்வதனால ஒருவேளை பாடு வருகிறதுனால் அது நம்முடைய வாழ்க்கையில அது தேவன் கரத்திலிருந்து மேன்மையாக எண்ணப்படுகிறது. முக்கியமாக எந்தெந்த நேரத்துல இந்த பாடு வரும்னு சொன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் காரியத்துல எது மூலமா அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபிரேயர் 11:25 வாசிங்க. எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இப்ப அந்த வார்த்தை முதல் காரியத்துல பார்க்கும்போது என்ன ஒரு சத்தியத்தை ஆண்டுச்சுன்னா, எது நிமித்தம் அந்த பாடு வரும்னா தேவ சித்தத்தின் பாடு என்று சொல்லி பார்க்கும்போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. இது எந்த சூழ்நிலையில வரும் அப்படின்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறதுனால எனக்கு நன்மை வருதுன்னா அந்த நன்மை எனக்கு தேவையில்லை. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் அல்லது மனுஷனுடைய உலகப்பிரமான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால உனக்கு பாடு வருதா, அந்த பாடுதான் ஆண்டவர் மேன்மையாக சொல்லுகிறார். விளங்குதா விளங்கலையா? இன்னொரு வசனம் கூட வாசி, உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29.
அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. விளங்குதா? இப்ப 2 சிச்சுவேஷனுக்கு இதுல ஒண்ணு ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா மனுஷனுக்கு கீழ்ப்படியணும். நம்ம நிறைய நேரம் தேர்ந்தெடுக்கிறது, சரி எதுக்கு ஊரோட ஒத்து போய்க்கிடுவோம், அவரோட எது நீ தேர்ந்தெடுக்கிற? ஆண்டவருக்கு இந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சா மனுஷன் உனக்கு விரோதமாய் பேசுவார்கள், உன்னை குற்றப்படுத்துவார்கள், உன்னை குறைச்சுவார்கள். ஆனா மனுஷனுக்கு சாதகம் போயிட்டானா உனக்கு நினைச்சுவாங்க, உன்னோட காரியத்தை குறித்து பாராட்டுவாங்க. நீ பாராட்டுவதற்காக நீ அவங்க பின்னாடி என்ன செஞ்சிடாத, போய்விடாத. விளங்குதா விளங்கலையா? அப்ப நன்மை செய்த பாடு என்னன்னா, மனுஷனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது இந்த பாடு வரும். விளங்குதா விளங்கலையா? அதுதான் நடக்குது. இதுவா அதுவான் இருக்கும் போது உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நீ எதை முடிவெடுக்கிற? அதுல நீ அப்புறம் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தாயானால் அந்த பாடு, அது நிமித்தம் உனக்கு பாடு வரப்போல அது உனக்கு மேன்மையாக எண்ணப்படுவதும் இல்லைங்கிறத ஆண்டவர் இந்த நாளில தெளிவா நம்மோடு கூட கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் அந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் பாடு அது எப்படி இருக்கும்? ஆண்டோடைய வார்த்தையை விட, நாம் தேவனுடைய வார்த்தையை விட மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி நாம் தீர்மானமா நிற்கும் பொழுது, அப்பொழுது சில பாடுகள் வரும். அப்பொழுது சில காரியங்களை நம்மளை குறை சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன செய்யறோம்? மனுஷனுக்கு பிரியமா நடக்கிற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்றால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. 42, 43. அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். புரியுதா? ஆமா, இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கும், அதான் சொல்ல. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது. அவர்கள் தேவனால் வருகிற மேன்மையிலும் அதான் அர்த்தம். மேன்மையிலும் மனுஷரால் வரும் மேன்மையை தான் அதிகமா இருக்கும். இவங்க யாரும் என்ன குற்றப்படுத்திடக்கூடாது, அதனால அவங்களுக்கு ஏற்றபடி நான் போய்க்குவேன். புரோஜனம் இல்லை, அது உனக்கு மேன்மையாக எடுக்கப்படாது. மனுஷனுக்கு ஏத்தாப்படி நீ ஆண்டோட பிள்ளைன்னா தானியேல் எப்படி வாழ்ந்தாரு? மனுஷனுக்கு பிரியமையா? அவன் தனிப்பட்ட மனுஷனா தேவனான்னு வரும் பொழுது அவன் தேவனுக்கு தான் கீழ்ப்படினான். மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துல கீழ்ப்படியணும். அதே நேரத்துல இதுல இந்த இடத்துல மனுஷனுக்கு கீழ்ப்படியும் போது அது தேவனுக்கு எதிராக நிற்குமானால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். புரியுதா புரியுதா? எப்போது இந்த சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில வரும்னா, நீ மனுஷனுக்கு கீழ்ப்படியபடி உனக்கு பிரஷர் வரும்பொழுது அந்த சூழ்நிலையில அது நீ அந்த காரியத்துக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தால் அது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறதா இருந்தால் அதை நீ மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாயானால் அது உனக்கு மேன்மையாக எண்ணப்படும். அப்ப எப்போ இந்த மேன்மை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாகுதுங்கிறது உங்களுக்கு விளங்குதா? அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். விளங்குதா? தேவனுக்கு முன்பாக இது நியாயமா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு. இது ஆண்டவர் இதுல பிரியப்படுவாரா, இதுல வேதனைப்படுவாருன்னா அப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்க தூசிக்கிறாங்கன்னாலும் பரவாயில்ல, அதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுறதுனாலும் பரவாயில்ல. விளங்குதான் விளங்கலையா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடக்கூடாதுன்னு நிறைய பேர் இருக்கும், அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். நம்ம இப்படி சொன்னோம்னா அவன் நினைச்சிருவான் நம்மளை விட்டு போயிடுவானோ, எப்போனாலும் போயிடுவான். நம்ம அவனுக்கு செவி கொடுக்கறதுனால அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுறதுனால அவன் கூட இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ, எப்போ வேணாலும் போயிடுவான். ஆனா எப்பவும் போகாதவரை நீ புறக்கிறது தனிச்சிடாத. உன்னை விட்டு விலகி போற அந்த காரியத்துல மனுஷனை நம்பி நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, தேவனை விட்டுறாதங்கிறாரு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புடைய காரியங்களை என்ன செய்யணும், அது நம்மளை விட்டு விலகிடக்கூடாது. இதனாலதான் அந்த வார்த்தை அழகா ஆண்டவர் சொல்லுவாரு. பேதுரு யோவான் பிரதித்திரமா தேவனுக்கு செவி கொடுக்கறது பாதிக்கல, உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. இந்த இடத்துல அவனுக்கு இது சொல்லலைன்னா, அவனுக்கு அந்த நேரத்தை கொடுக்கலன்னா
ஆண்டவர் கூட பிறகு நேரத்தை கொடுத்துக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் அடுத்தால அவன் நமக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டான், அவன் நமக்கு எதுவுமே அப்புறம் பேச மாட்டான், இப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவான். இவனாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தேவனுக்கு மேலாக நீ எப்பொழுது ஒரு மனுஷனை வைக்கிறியோ அப்பொழுது தேவனை விட நீ மனுஷனுக்கு கீழ்ப்படிவ. விளங்குதா விளங்கலையா? அதனாலதான் நான் சொல்லுகிறேன், தேவன்னா தேவனுக்கு தான் இல்லை, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. தேவனா மனுஷனா வரும்போது நான் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கும். அதுதான் உனக்கும் எனக்கும் மேன்மை. புரியுதா புரியலையா? அதனால நம்ம தூசிச்சாலும் பரவாயில்ல, அதுதான் உனக்கு மேன்மைங்கிறாரு. அப்படித்தானே கொடுக்கப்பட்டிருக்க வசனம். கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டோட பிள்ளையா இருக்கா உன்னை ஒருத்தர் ஐயோ அப்ப நம்ம தூசிக்கிற மாதிரி நடந்துட்டோமோன்னு நினைக்காத. நீ ஆண்டோட பிள்ளையா நிரூபிக்கிறது சூழ்நிலை வரும்பொழுது உன்னை தூசிக்கிறாங்களா கவலைப்படாத. அதைத்தான் சொல்ற ஒரு காரியம். மனுஷோட வார்த்தையோட தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது இந்த பிரச்சனை வரும். இல்ல இது ஆண்டோர் அவன் சொல்லு முதல்ல கஷ்டமா தான் தெரியும், கடினமா தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டோருக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, அதுக்கேற்ற பலன் வேற. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உலக ஆதாயத்துக்காக இன்னைக்கு தேவனை விட மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அதிகம். நடக்கா இல்லையா? இன்னைக்கு நடக்கிறது அதிகமா அதுதான். இயேசுவையும் தேடுவாங்க, ஆனா எனக்கு உலகத்துல ஆதாயம் வேணும்னா, உலகத்துல எனக்கு நன்மை வேணும்னா, இன்னைக்கு தேவனை விட மனுஷனை நம்பி போறவங்க இன்னைக்கு அநேகம். தேவனுக்கு கூட நேரத்தை கொடுக்க முடியாது இல்லையா? ஆண்டவருடைய நாளை கூட நம்ம இன்னைக்கு வேலை நாளா நிறைய நேரம் மாத்திருவோம். அதனாலதான் சொல்றேன், ஆண்டோருடைய நாளை கூட நம்ம நினைச்சிரும். ஃபங்க்ஷன் வச்சா கூட ஞாயிற்றுக்கிழமை கூட ஆன்லைனுக்கு போகாம நம்மளால வருந்துரும். ஏன்னா உலக ஆதாயத்துக்காக தேவனுக்கு இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாம் அது கத்தற்கொண்டா மேன்மையா இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தையை விட நீ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது அது நிமித்தம் அவனுக்கு பாடு வருகிறது என்றால் அந்த பாடுதான் மேன்மையாக எண்ணப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் காரியம். விளங்குதா உங்களுக்கு? 1 பேதுரு 1:7 வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனவும் மகிமும் உண்டாக காணப்படும். சரி, அடுத்தால எதனால இந்த வாழ்க்கையில பாடு வரும்? ஃபர்ஸ்ட் பாடு நான் தேவனுடைய, அதாவது மனுஷனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது இந்த ஒரு பாடு வரும். அதாவது மேன்மையை கொண்டு வருகிற பாடு எது, அதுதான் முக்கியம். வழங்குதா? ஆண்டவர் சொல்லுகிற மேன்மை கொண்டு வர்ற பாடு எது அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தையை விட நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, அதனால குறை சொன்னாங்களா தூசிச்சாங்கன்னா கவலைப்படாத. அந்த பாடுகள் தேவ சமூகத்துல உனக்கு அது மேன்மையாக எண்ணப்படுகிறது. 2வது இந்த இடத்துல பார்க்கும்போது 2வது ஒரு வகை பாடு வரும். இது மனுஷங்களால் தூசிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. 2வது ஏன் இது மேன்மையாக எண்ணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பாட்டில் என்னும்போது தேவ பிள்ளை என்பதை நாம் வாழ்வதற்கு, அதாவது என்ன சொன்னா நம் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது இந்த பாடு வரும். அதுல அப்படித்தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கணும். அதாவது நான் படுகிற பாடு எனக்கு பலனை கொண்டு வரணும். நான் படுகிற பாடு பிறரை தூசிக்க பண்ணும். சரிதானா? பிறர் தூசிப்பார்கள் ஃபர்ஸ்ட் காரியத்துல. 2வது என்னன்னுச்சுன்னா எனக்கு பலனை தரும். எனக்கு வரும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம அதை கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், மேன்மை கொண்டு வர்ற பாடுகள்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, முதல் ஸ்டெப்பு நான் மனுஷனோட வார்த்தையோட தேவன் வார்த்தை கீழ்ப்படிக்கும் போது எனக்கு தூசிக்கப்படுற நிலைமை வரும். 2வது என்ன அப்படின்னா, எனக்கு அது இப்ப நான் அந்த பாடுகள் எனக்கு பின்னாளில் அது பலனை கொண்டு வரும். ஏன்னா என் விசுவாசம் சோதிக்கப்படணும். சோதிக்கப்படுறதுக்கு பாடு அவசியம். அப்போ விசுவாசம் சோதிக்கப்படுகிற வருகிற பாடு இதுதான் சில நேரத்துல காரணமே தெரியாம பாடு அனுபவிப்பவங்க இருக்கீங்களா? முதல் வகை தெரியும், நான் இப்படி ஆண்டவர் பிள்ளைங்கிறதுனால அவங்க எல்லாரும் என்ன தூசிக்கிறாங்க, ஆவாதம் சொல்றாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும். இந்த விசுவாச சோதனை எப்படி வரும் அப்படின்னா, எதுக்கு நடக்குன்னே சொல்ல முடியாது. புரியுதா புரியலையா? என்ன காரணமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் எனக்கு, ஏன்னா உன் விசுவாசத்தை சோதிப்பதற்காக வரும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக காரணமே இல்லாமல் பாடுகள் வரும்.
அதுல நம்முடைய விசுவாசத்தை உறுதியா பிடிச்சு கொள்ளணும். என் தேவன் எனக்கு குறிச்சிருக்கிறது அதை தருவாரியா. அதனாலதான் இந்த காரியத்தை ஆண்டு சொல்லுவார். அதனால ஆண்டரை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தூரம் போயிடாத பள்ளிக்கு என்ன செய்யணுமா. அந்த 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 1:9 என்ன சொல்லுது? உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கிடைக்கா? சில நேரங்களில் நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்வது சந்தோஷம் தான். ஆனாலும் சில நேரங்கள் அந்த பாடுகள் வழியா நம்ம கடந்து செல்வது அவசியம். பரீட்சை வழியாக நம்ம கடந்து செல்வது அவசியம். இதனால நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத நம்முடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ள முடியாது. 2வது, இந்த பாடுகள் மேன்மை கொண்ட ஒரு பாடுகள் என்னன்னா, என் விசுவாசத்தை சோதிப்பதற்காக வரும் என்று அதைத்தான் சொல்லுகிறார். 2வது இந்த காரியம். 3வது, எதுக்கு இந்த பாடு? தேவ சித்தத்தின் பாடுலாம், அதாவது உலகத்துல இருந்து வருகிற பாடு வேற, தேவ சித்தத்தின்படி வருகிற பாடு வேற. தேவ சித்தத்தின் மூலம் வருகிற பாடு எல்லாமே நான் தேவனுடைய வார்த்தையை விட மனுஷனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது வரும். 2வது, தேவ சித்தத்தின் பாடு என்பது தேவன் அனுமதித்து வருகிற பாடுதான் தேவ சித்த பாடு. சேத்தானா, தேவன் அனுமதித்து வருகிற பாடு என் விசுவாசத்தை சோதிப்பதற்காக மட்டும் வரும். 3வது, எதற்காக இந்த தேவ சித்தத்தின்படி இந்த பாடு வருகிறது என்றால், யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையவைகளை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பயக்கிறது. 3வது, எதற்காக இந்த தேவ சித்தத்தை ஆண்டவர் தேவன் அனுமதிக்கிற அந்த பாடு, அதாவது மேன்மை கொண்டு வருகிற பாடு, தேவன் அனுமதிக்கிற பாடு 3 காரியத்துல வருகிறது. இது 3வது என்ன அப்படின்னா, நாம் உலகத்தான் அல்ல என்பதை நம்ம உணர்த்துவதற்காக இது வரும். விளங்குதா விளங்கலையா? ஏன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், நம்ம தவறான வழியில போறோம். அந்த வசனம் அழகா சொல்லுதுல, நீங்கள் உலகத்தரா இராதனாலும் உலகம் தன்னுடைய சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் எங்களை என்ன செய்து பகைக்கிறது என்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையவர்களை சிநேகித்திருக்கும். எல்லாரும் உன்னை நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா, உலகத்தாரு துன்மார்க்கம் எல்லாரும் உன்னை நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா, எல்லா சூழ்நிலையும் நேசிச்சிருந்தாங்கன்னா நீ கொஞ்சம் கவனம் உடனே யோசித்து பார்க்கணும். ஆனா நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை என்ன செய்யுமா பகைக்கும். உலக பிரமாணம் வாழ்றவங்க நம்மளை என்ன செய்வாங்களாம் பகைப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அன்று எல்லாரும் உங்களை புகழ்ந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கிறாரு. அதே போல யோவான் 17:14 வாசிங்க. யோவான் 17:14. உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அன்று சொல்றாரு. அப்ப 3வது, எதற்காக இந்த தேவ சித்த பாடுனா, நீ நம்ம அடிக்கடி உணர்த்துவாரு என்ன சொல்றாரு, நீ உலகத்தான் இல்லையா, நான் உலகத்தான் கிடையாது. அதனாலதான் சில பேர் நம்மளை பகைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா அது, இவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் நமக்கு ஒரு விதமா செஞ்சுட்டு செய்யத்தான் செய்வாங்க. அவங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். நமக்கு விரோதமா பேசிட்டே இருந்தாங்கன்னா அப்பப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இவங்க ஏன் நம்மளை புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்க, நம்ம குடும்பத்துல ஏன் புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்காங்கன்னா அப்பப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா நீ உலகத்தான் அல்ல, உலகத்துக்கு ஒத்து வேஷம் போடாதவன் என்பதை நீ நினைச்சணும். நீ உணரணுங்கிறதுக்காக சில நேரத்துல இந்த தேவ சித்த பாடுகள் அனுபவிச்சு. இது நமக்காக. நம்ம எல்லாரும் புகழ்ந்தானா நம்ம அவங்க மேல மின்கிள் ஆயிடுவோம், அவங்களோட இடைப்பட்டுருவோம் இல்லையா? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடக்கு. எல்லாரும் உன்னை பகைக்கிறாங்களா, கவலைப்படாத. எல்லாருமே காரணம் இல்லாம எனக்கு விரோதமா செல்வது, கவலைப்படாத. எல்லாரும் உன்னை பகைச்சாங்கன்னா நல்லதுதான்ங்கிறாங்க. எல்லாரும் உன்னோட காரியங்கள் விரோதமா செயல்படுற, நீ ஆண்டோட பிள்ளையா வாழ்றதுனால உனக்கு விரோதமா செயல்படுறாங்களா, தப்பு இல்ல. நீ உலகத்தான் இல்ல, நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத அது மூலமாக நீ அறிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு. எல்லாரும் உன்னை புகழும்படி நீ என்ன செஞ்சிடாத வாழ்ந்துற. நீ கொஞ்சம் யோசிக்கணும்.
எல்லா மனுஷனும் நம்முடைய காரியங்களை கவனமா இருக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறோம். அப்ப நம்ம எப்படி வாழுகிறோம், என்னென்ன காரியத்துல கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம சில நேரம் நம்மளை விரோதமா பேசிட்டாங்கன்னா நமக்கு என்ன வருது, கவலை வருது. நம்ம நல்லது செஞ்சாலும் ஏன் இவங்க இப்படி பண்ணுதாங்க, ஏன் இப்படி பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆண்டோட வார்த்தை அதைத்தான் சொல்லும். கண்டிப்பாக நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க, பேசுவாங்க. ஆனா எல்லாரும் புகழ்ந்தாதான் உன் வாழ்க்கை குறித்த காரியங்களை ரொம்ப கவனமா. எல்லாரும் தூசிக்கிறதுனால நான் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரும் புகழ்ந்தாதான் நான் என்ன செய்யணும், கொஞ்சம் பயப்படணும். அப்ப ஏதோ ஒண்ணு நான் மிஸ் ஆகி இருக்கிறேன் போல தெரியுதே, என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு பின்வாங்கி போயிருக்கிறது போல தெரியுதே என்று சொல்லி நம்ம அதை சரிப்படுத்தணுமே தவிர, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி நம்மளுடைய காரியங்கள்ல 3 விதமான காரியங்கள், பாடுகள், அதாவது தேவ சித்தத்தின் படி அனுபவிக்கிற பாடுகள் தான் மேன்மை. அதுல முதல் பாடு, நான் தேவனுடைய வார்த்தைக்கு, அதாவது மனுஷனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது வருகிற ஒரு பாடு. அதனால நம்மளை தூசிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பரவாயில்ல. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் கூட கட் ஆகலாம், தவறு கிடையாது. ஆனா ஆண்டவர் இந்த காரியத்துல நமக்கு தெளிவான ஒரு வார்த்தை மூலமா நமக்கு இருக்கிற கற்றுக்கொடுங்க. நம்மளை தூசிக்கிறாங்களா, நான் ஆண்டோர் வார்த்தைக்கு எல்லாத்தையும் விட ஆண்டோர் வார்த்தை கீழ்ப்படியனால உன்னை குறித்து பயங்கரம் பேசணும், தப்பு இல்லை. அதுதான் தேவ சித்தத்தின் பாடு. 2வது, என் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆண்டோர் சித்தத்தின்படி ஒரு பாடு வருதுன்னா அந்த 3 விதத்துலதான் வரும், வேற விதத்துல கவனமா இருக்கணும். நான் என் விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்கு ஒரு பாடு வரும், அது காரணமே இல்லாம இருக்கும், ஆனா மிகுதியா இருக்கும். 3வது, அடிக்கடி என் வாழ்க்கையில இந்த பாடு வந்துட்டே இருக்கும். எதுக்குன்னா, நீ உலகத்தான் அல்ல, நீ உலகத்தான் அல்ல என்பதை சுற்றி காமிக்கிறதுக்காக. உலகம் உங்களை அடிக்கடி நிச்சயம் காரணம் இல்லாம பகைக்கும், காரணம் இல்லாம ஒதுக்கும். இதெல்லாம் நடந்ததுன்னா அது தெய்வ சித்தத்தின் வருகிற பாடு. இதற்கு பலன் சரியா இருக்கும். இதுதான் மேன்மையின் பாடு, மேன்மை கொண்டு வருகிற பாடு. ஏன்னா நமக்கு நன்மை மட்டுமே மேன்மை கிடையாது. ஆண்டவருடைய காரியத்துல என்ன பாடு அனுபவிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது என்பதை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளிலும் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்வில பாடுகள் வருகிறதுனால், இந்த 3 அடிப்படையில வருகிறது என்றால் நீ சோர்ந்து போகாத, அது உனக்கு மேன்மையா இருக்கும். இதை தாண்டி பாவத்து நிமித்தம் வருகிற பாடுகளா இருந்தால், அல்லது நான் கீழ்ப்படியாமல் வருகிற இந்த பாடுகள் இருந்தா அதை நான் சரி செய்ய வேண்டுமே தவிர இதுல நீ ஒன்றுமே செய்யலாம், கர்த்தரை மாத்திரம் உயர்த்தும். தேவ சித்தத்தின் மூலமா வருகிற பாடு 3. 1, தேவனுடைய வார்த்தைக்கு, மனுஷனுடைய வார்த்தைக்கு மேலாக தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது வரும். 2வது, உன் விசுவாசம் சோதிக்கப்படும் போது வரும். 3வது, நீ உலகத்தான் அல்லங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அடிக்கடி என்ன செய்யும், பகை வரும். நீ ஆண்டோட பிள்ளையா இருப்பதை கண்டு உன்னை நினைச்சுவாங்க, பகைப்பாங்க. நீ உலகத்தான் அல்ல என்பதை அவங்க நிரூபிக்கிறதே அவங்க பகைக்கிறது மூலமா தான் நீ கண்டுகொள்ள முடியும். ஆகவே பாடுகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் நீ சோர்ந்து போகாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன். அந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எது மேன்மை, நம்ம வாழ்வில் இருக்க வேண்டிய 3 விதம் மேன்மை என்பது தலைப்புல ஆண்டவர் எங்களோடு இன்னைக்கு பேசுனீங்க. அதுல முதல் காரியம், ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். அதே நேரத்தில் ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறத சோதித்து பார்க்கிறது. அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றிலையும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இடத்துல இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்னு ஏசு இருப்பாங்க, அல்லது ஏசப்பா கொடுத்த நன்மை இருக்கும். எது இருக்கிறதோ அதை நான் மற்றவங்களுக்கு நான் அதாவது தேவைக்கேற்ற நபர்களுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல ஒருத்தருக்கு உதவி தேவைன்னா உதவி, இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து தேவைதான் ஏசு கிறிஸ்து. எது உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம அசால்ட்டா இருந்துட்டு அதை புதைச்சி வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஆண்டவர் வரும்பொழுது நம்ம பதிலே சொல்ல முடியாது. ஏசப்பா பத்தி தெரியும், ஆனா நம்ம ஆதாயத்துக்காக மனுஷனை பயன்படுத்திட்டு ஏசுவை நீ சொல்லாம விட்டுருக்கீங்க. எத்தனை பேரோடு நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரோடு நம்மோடு பேசுகிறோம், எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து, எத்தனை பேருக்கு நான் தினம் குறித்து நான் சொல்றேன். ஆண்டவர்ட்ட நீ வாய்ப்பை கேட்டிருக்கியா, ஏசப்பா உனக்கு தாளந்து கொடுத்துருக்கிறேன், நான் புதைச்சி வச்சிருக்கேன் ஏசப்பா, என்னைக்கு பயன்படுத்த சொல்றீரோ அன்னைக்கு பயன்படுத்தணும். உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இன்னைக்கு சந்தித்த மனுஷனை நாளைக்கு சந்திக்க வாய்ப்பு இல்லை, ஆனாலும் உன் தேவைக்காண்டி
உன்னுடைய தேவைக்காக மனுஷரை நீ நாட முடியுதுல மனதார, முழு மனதோடு. ஆனாலும் இயேசுவை குறித்து நீ சொல்ல மறுப்பாயானால், ஒரு நாள் ஆண்டவர் உன்னிடத்துல என்னிடத்துல வந்து கேள்வி கேட்கும் போது நான் பதில் சொல்லவே முடியாது. ஏசப்பட கேட்கணும், இயேசு நல்லவர் நீ சொல்லலையே. நம்முடைய ஆதாயத்துக்காண்டி எத்தனையோ மனிதர்களை நாம் பயன்படுத்துகிறோம், அவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். ஆனா சொல்ல வேண்டியதை, பயன்படுத்த வேண்டியதை நான் பயன்படுத்தாம, கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காம, ஒருவேளை இப்போ நமக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா பின் நாட்கள் அது நம்மளை கண்டிப்பாக வேதனைப்படுத்தும். ஆண்டவர் நம்மிடத்துல கேள்வி கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. தாளந்து புதைத்து வைத்தவன் அப்படிதான். நீ கடினம் உள்ள தேவன், நீர் எல்லாம் உமக்கு தெரியும், அதனால நான் ஒருத்தட்டையும் சொல்லல, என் தேவைக்கு மட்டும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நீ விட்டுட்டேன்னா, ஒரு நாள் ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பான். அதனால நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதுதான் தாளந்து, அதுதான் தாளந்து. நம்மகிட்ட இருக்கிறது கொடுங்க, என்ன இருக்கோ அது கொடு, அவ்வளவுதான். வெள்ளியும் பொண்ணும் ஒன்றை இல்லை, ஒன்றை என்னது இருக்கு அதை கொடு. அன்று 3வது பக்கம் பாடு, தெய்வ சித்தத்தின் மூலம் வருகிற பாடு. ஆண்டோட, அதாவது மனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தைக்கு நீ எப்பொழுது கீழ்படி அப்பொழுது கண்டிப்பாக பாடு வரும். உன்னை தூசிப்பா, கவலைப்படாத. 2வது விசுவாசத்தை சோதிக்கப்படுறதுக்காண்டி தெய்வ சித்தத்தின் பாடு வரும். 3வது நீ உலகத்தை நல்லங்கிறது அப்பப்ப நிரூபிக்காண்டி பகை வரும், பகைப்பாங்க, காரணமே இல்லை. அப்பப்ப ஒரு பக்கம் தூசிக்கிறது இருக்கும், நீ ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படியதுனால தூசிப்பாங்க. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அவங்க நமக்கு விரோதமா இணைச்சுவாங்க, பகையை உண்டு பண்ணுவாங்க. அப்பப்ப சொல்லுவாங்க நீ உலகத்தான் கிடையாது. உலகத்தான், அதாவது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுறவங்க, தேவனை தேடாதவங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறவங்க உன்னை பகைக்காங்கன்னா நல்லது, சந்தோஷப்படு. ஏன்னா நீ உலகத்தான் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது அது மூலமா தான் கண்டுகொள்ள முடியும். அழவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை இந்த நாளில நீர் கேட்டபடி, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஆண்டவரை எங்களுக்கு கேட்க உதவி செய்தீங்க. இந்த மேன்மையை எங்க வாழ்விலும் நாங்க பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த 3 மேன்மைகளும் ஒவ்வொரு மனிதன் வாழ்விலும் கண்டிப்பா வேணும். இது பரலோகத்துக்கு நமக்கு வழிவகுக்கும். எல்லா மனுஷனுடைய வாழ்விலும் இந்த 3 வகையான மேன்மை கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஏசு கிறிஸ்து இல்லாம நீ பரலோகம் போக முடியாது. ஏசு கிறிஸ்து கொடுத்த தாளந்து பயன்படுத்தாம நீ பரலோகம் போக முடியாது. உன் விசுவாசத்தை நீ உலகத்துக்கு ஒத்த வேஷ போடாம இருந்தாதான் நீ பரலோகம் போக முடியும். தேவனுக்கு நீ கீழ்ப்படியாம பரலோகம் போக முடியாது. அதான் முக்கியம். தேவன் இல்லாம நீ பரலோகம் போக முடியாது. தேவன் கொடுத்ததை பயன்படுத்தாம நீ பரலோகம் போக முடியாது. தேவனுடைய காரியத்துல ஆண்டவர் சொல்லாம, தேவ சித்தம் செய்யாம நீ பரலோகம் போக முடியாது என்பதை ஆண்டவர் நீங்க தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க. ஆகவே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மேன்மைகள் எங்க வாழ்விலும் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்புவரும். அப்ப அந்த வார்த்தையின்படி எங்க ஒவ்வொருவரையும் நடத்துங்க. கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அதை உதவி செய்யுங்க. தடையெல்லாம் நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.